சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் பெற்று கொள்வதற்கான முக்கிய அறிவிப்பினை தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் என்னென்ன? தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலும் இலவசமாகவும் அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இதில் துவரம்பருப்பு, பாமாயில் இந்த 2 பொருட்கள் மட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் சரியாக வழங்கப்படவில்லை என்ற புகார் பரவலாக எழுந்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களாகவே இந்த பொருட்களை முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்றும், கடந்த மே மாதம் முதலே பாமாயிலுக்கும் பருப்புக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் ரேஷன்தாரர்கள் அதிருப்தியும் புகார்களும் தெரிவித்து வந்தன. எனவே மே மாதத்திற்கான பொருட்களை ஜூன் மாதம் வாங்கலாம் என்று தமிழக அரசு தரப்பில் கூறியிருந்தாலும் பல கடைகளில் போதிய இருப்புகள் இல்லாமல் மக்களால் வாங்க முடியவில்லை. அதனால்தான் ஆகஸ்ட் மாதத்துக்கான துவரம்பருப்பு, பாமாயிலை செப்டம்பர் 5 வரை குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம். உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக பெற்று பயன்பெறும் வகையில் பொதுமக்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை வரும் செப்டம்பர் 2024 மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.